ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல்னால் எப்போயுமே சில்லி பண்ணுவோம், மசாலாலாம் போட்டு வறுவல்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சிக்கன் வறுவல் ரொம்ப வித்தியாசமான முறையில் இன்றைக்கி ஒரு சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அந்த சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன், ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை கலந்துடலாம். நல்லா அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதத்திலேயே நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா சிக்கனில் வந்து நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு இப்போ கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். சிக்கன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சிடலாம். ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சிக்கனு இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வேக விட்டு எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த சிக்கனை இப்படியே நம்ம சாப்பிட போகிறதில்ல. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5 போல் பூண்டு பல் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப எல்லாம் வதங்க தேவையில்லை. அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். அடுத்து இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக வெட்டியிருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்குறப்பவே நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டோம் இல்லையா, அதோட பச்சை வாடையும் நல்லா போயிடும். அது 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி வதங்கணும். தக்காளி 1-2 வதங்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையே இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த சிக்கனோட சேர்த்து அந்த மசாலா வந்து கலந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் 2-3 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் நல்லா ஒன்று சேர்ந்து வறுபடும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து அந்த தக்காளியோட மசாலா பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவும் சேர்ந்து கலந்து வரப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான குழம்புக்குமே இது சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயுமே நம்ம சில்லி சிக்கன் இல்லைன்னா வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.